ஒரு நாள் காலையில் விழிச்சு உங்க போன் ஓபன் பண்ணீங்க. சாதாரணமா போய் வாட்ஸ்அப் திறக்கணும், ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்போம், இல்ல ஒரு விஷயம் கூகுள் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா எதுவும் வேலை செய்யல. அந்த நேரம் தான் புரியும், இன்டர்நெட் முற்றிலுமா மறைஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கை முழுக்க இணையத்தை நம்பி வந்த நம்ம இது இல்லாம வாழ முடியுமா? இணையம் இல்லாம போன அந்த நிமிஷத்திலிருந்தே உலகம் முழுக்க ஒரு பெரிய குழப்பம் துவங்கும். ஆன்லைன் வங்கியில் வேலை செய்யாது, யூபிஐ, நெட் பேங்கிங், QR கோடு ஸ்கான் எல்லாமே முடங்கிடும். மக்கள் பணம் எடுத்துக்க கூட முடியாம இருப்பாங்க. பங்கு நிமிஷத்திற்கு கீழே செல்கிறது. ஃபிளைட் புக்கிங்ஸ், ரயில்வே சிஸ்டம்ஸ், ஆன்லைன் டிக்கெட்டிங் அனைத்தும் முடியாம போயிடும். தொழில்கள், அலுவலகங்கள் எல்லாமே நிற்கும். ஏன்னா பெரும்பாலான வேலைகள் கிளவுட்ல தான் நடக்குது. இந்த ஒரு விஷயம் இல்லாம நம்ம மாடர்ன் உலகமே தூக்கி எறியப்பட்ட மாதிரி ஆகுது. நம்ம டே டு டே லைஃப் கூட இதுல பாதிக்கப்படும். நாம் போடும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக் அப்டேட், நாம் ஷேர் பண்ணும் ரீல்ஸ், மீம்ஸ் எதுவும் இருக்காது. இளைஞர்கள் தனிமையில் சிக்க ஆரம்பிப்பாங்க. ஆன்லைன் வகுப்புகள் நிற்கும். நாட்களில் வேலை செய்ய முடியாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் மறைந்து போய்விடுவாங்க. ஒரே நாளில் வேலை இல்லாத மக்கள் எண்ணிக்கை மாறிவிடும். பொதுவாக நம்ம பேசுறதுக்கு கூட இன்டர்நெட் தேவைப்பட்டுருச்சு. அது இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. இப்பொழுது நம்ம பழைய வழிகளுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறோம். லாண்ட் லைன் போன்கள், லெட்டர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் மீண்டும் முக்கியமா மாறுது. நூலகங்களுக்கு மக்கள் திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிகளில டிஜிட்டல் போர்டு இல்ல, பழைய பிளாக் போர்டு தான். GPS இல்லாததால மக்கள் ஹேண்ட் ட்ரான் மேப்ஸ், டைரக்ஷன் கேட்டு பயணிக்கிறாங்க. ஒரு வகையில வாழ்க்கை மெதுவாகும், நேரம் அதிகமா கிடைக்கும். இது சிலருக்கு பீஸ்ஃபுல்லான ஃபீல் கொடுக்கும். ஆனா நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்லோ பேஸ்ட் லைஃப் சகிப்பதா? இணையம் திரும்பவே வராத நிலை என்றால் அரசாங்கங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், பள்ளிகள் எல்லாமே ஆஃப்லைன் மோடுக்கு மாறணும். சைபர் பாதுகாப்பு, தொடர்பாடல் அமைப்புகள் எல்லாமே புதுசா உருவாக்கணும். நம்ம தற்காலிக வேர்ல்டு ஃபுல் ஆஃப்லைன் பேஸ்ட் வேர்ல்டாக மாறும். முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் வழியே வேலைகள் நடக்கும். ஒரு விதத்துல இது நல்ல விஷயமா இருக்கலாம். மனிதர்கள் நேரடி தொடர்பு, உண்மையான உரையாடல் பக்கம் திரும்புவாங்க. ஆனா உலகளாவிய அறிவு, நேரடியான தகவல், மருத்துவ உதவி இவை இல்லாம எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இணையம் இல்ல உலகத்துல நம்ம வாழ முடியுமா? ஒரு நாள் கூட யூடியூப் இல்லாம இருக்க முடியல என்ன நினைக்கும்? நம்ம என்ன ஆகும் என்று ஒரு சற்று சிந்திக்க வேண்டும்.